வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் பத்திரிக்கையாளர்களோட மனக்குமுறலை பற்றியும் அவங்களோட உணர்வுகளை பற்றியும் அவங்களோட போராட்டத்தை பற்றியும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் ரீதியான பிரச்சனையில் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு இல்லையா? இதில் எஸ்ஐடி பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி அவங்களோட ஃபோனையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இது எல்லாத்த விட இந்த எஸ்ஐடி சம்மன் அனுப்பி குறிப்பாக பத்திரிக்கையாளரான நெல்சன் சேவியர் இது போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணுறோம் அப்படின்ற போர்வையில் அநாகரீகமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. கடுமையான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நேற்றுலேருந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்து, இதுக்கு முன்னாடி அவங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பி இன்றைக்கி மன உளைச்சலில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு ஐடியாவை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு அறிவுரையும் ஒரு யோசனையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அதை செய்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அதை செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் 12 நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்தேன். அப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் KKSSR, சாத்தூர் ராமச்சந்திரன் இவங்க 2 பேரையும் தினந்தோறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் தினந்தோறும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருந்தார். இதை பாராட்டும் விதமாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, தனி நபராக ராஜபாளையம் சவுத் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, தெற்கு காவல் நிலையம். அந்த தெற்கு காவல் நிலையம் பக்கத்தில் ஒரு காந்தி சிலை இருக்குது. நான் பொதுவாகவே தனி நபராக தான் போராடுவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் சிவனேன்னு ஒரு ஓரமாக போய் அந்த நீதிபதியோட ஃபோட்டோவை கீழே வச்சு பன்னீர் வாங்கி பன்னீரால் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ்க்கு அபிஷேகம் பண்ணாங்க. உடனே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்தாங்க. என்னை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணாங்க. நானும் அவங்க என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போனதும் மரியாதை கொடுத்து எந்த விதமான ஒரு சின்ன எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆகஸ்ட் 12, 2024 நடந்த சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் நாகரிகமாக போயிட்டு ஸ்டேஷனில் உட்காண்டேன். சரி, அவங்களுடைய விசாரணைக்கு நாம் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பின் விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும். அவங்க என் மேலே என்னென்ன அம்புகளை ஏவி விட்டாங்களோ அதே அம்புகளை பூமராங் மாதிரி அவங்களுக்கே திருப்பி அடிக்கிறதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. நான் போயிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்ததான் கூமுட்டை போலீஸுங்க. யார் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இந்த மாதிரி முட்டாப்பய போலீஸ்காரனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, அதுலேயும் குறிப்பாக SPCID செல்வராஜா, திருப்பி சொல்கிறேன் SPCID செல்வராஜ், அப்புறம் இன்னொரு கூமுட்டை பையன் ஒருத்தர் இருப்பான். எனக்கெல்லாம் உண்மையை சொல்லணும்னா கெட்ட வார்த்தையில் கண்ணாபின்னான்னு திட்டணுன்னு இருக்குது. ஆனால் அது அநாகரிகம். கணேசன் சொல்லிட்டு SPCID SI அவன் ஐஎஸ்ஆன். அவன் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கான். எங்கே? ராஜபாளையம் சவுத் ஸ்டேஷனில் தான் இருக்கான். என்ன காரணத்துக்காக? அந்த காளமாடு மாதிரி இந்த ஊருக்கு நேர்ந்து விடுவாங்க பார்த்தீங்களா, காளமாடு, அந்த காளமாடு மாதிரி சுற்றி 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 எதுக்காக சவுத் ஸ்டேஷனில் இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. இவன் 10% வட்டிக்கு விட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் 2 பங்களா கட்டியிருக்கான். இவனும் இவனுடைய கூட்டாளியான இன்னொரு கூமுட்டையான SPCID செல்வராஜும் சேர்ந்துக்கிட்டு என்னை என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு பாருங்களேன். நெல்சன் சேவியரை கேட்ட அதே கேள்வி டிட்டோவாக என்னை கேட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நெல்சன் சேவியரை கேட்ட அதே கேள்விகளை டிட்டோவாக எனக்கும் கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீ செக்ரட்டேரியட் போயிட்டு சொத்து விஷயமா போராட்டம் பண்ணியாமே அப்படின்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன். நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்து உன்னை விசாரிச்சிருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லைங்க,
நான் உங்கள் மூஞ்சி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, செக்ரட்டேரியட்டில் நான் இது வரைக்கும் எந்த விதமான போராட்டமும் பண்ணதில்லை, வேணா பெட்டிஷன் வேணால் கொடுக்க போயிருக்கேன் அப்படின்னு. அதனால் பொய்யெல்லாம் சொல்லாதீங்கன்னு. அதுலேயே அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அடுத்த கேள்வி, நீ உங்கள் வீட்டுக்காரரோட இல்லையாமே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், வார்த்தைகளை கண்ணா பின்னான்னு விட்டுறாதீங்க. கண்ணா பின்னான்னு விட்டிங்கன்னா அப்புறம் அதையே அப்படியே திருப்பி நான் ரிப்பீட்டாக அப்படியே உங்களுக்கு கேட்பேன். அப்படியே உங்கள் மேலே அந்த கேள்வியை, நீங்கள் எந்த கேள்வியை என் மேலே கேட்டிங்களோ அந்த கேள்வியை அப்படியே பூமராங் மாதிரி உங்கள் மேலேயே வீசி அடிப்பேன். அப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் வார்த்தைகளை கவனமாக பார்த்து விடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தேன். இதே டோனில் தான் கொடுத்தேன். இதே டோன் தான், சத்தியமாக இதே டோன் தான். இங்கே பாருங்கள், வார்த்தையை பார்த்து கவனமாக விடுங்க. ஏதாவது எசகு பிசக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதோட விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடணும்னு ஒரு மாதிரி அசடு வழிஞ்சான். அடுத்த கேள்வி, உனக்கு இவன் மட்டும் இல்லை இன்னொருத்தனும் கேட்டான். நான் அவன் தாண்டா சொல்லுவேன், அப்படி தாண்டா சொல்லுவேன், ஏன்னா என்னைய மனசு காயப்படுத்திட்டீங்களா, அப்படி தாண்டா சொல்லுவேன், இதை விட அசிங்கமாக திட்டுவேண்டா உங்களை ராஸ்கல்ஸ், இன்னும் பச்சையாக திட்டுவேண்டா, என் மனசு ஆறவே இல்லைடா, இத்தனை மாதம் ஆகியும். இன்னொரு பொறுக்கி கேட்டான், உனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க யார் காசு கொடுத்ததுன்னு. இந்த கேள்வியை அங்கேருந்த கூமுட்ட பயலுக 2-3 போலீஸ்காரங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எனக்கு யாரும் காசு கொடுக்கலங்க, இன்னொன்று இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான சேனல் என்னோடது தான், யார்கிட்டேருந்து நான் காசு வாங்குறது கிடையாது, முடிஞ்சால் என்னோடய காசை வேணால் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் மட்டும் போகிறோம், ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூளை இருந்ததுன்னா, உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா, திருப்பி சொல்கிறேன், ஒரு ஃபோனு, ஒரு ஐடி, உங்களுக்கு மூளை இருந்தது, உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பு வரும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் பார்த்து எஸ்பி யாரும் விருதுநகர் மாவட்டத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ அந்த போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருந்தது. அதாவது ஃபெரோஸ் அப்துல்லா அவர் தான் அதுக்கு முன்னாடி எஸ்பியாக இருந்தார். அவர் அங்கேருந்து அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காருன்னா கரூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அப்போ அந்த இடம் வேக்கண்ட்டாக இருந்தது, யாரும் வரல, எந்த எஸ்பியும் போடப்படலை. அதனால் எஸ்பிக்கிட்டே என்னால் புகாரை கொண்டு போக முடியல. பதிலுக்கு டிஎஸ்பி பிரீத்திக்கிட்ட போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து போயிட்டு என்னோடய மன உளைச்சல் தாங்க முடியாமல் புகார் கொடுத்தேன். அந்த புகாரில் இவங்க என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அதே கேள்வியை நான் கேட்டு கொடுத்துட்டேன். அந்த டிஎஸ்பி பிரீத்தி ஒரு கூமுட்டாங்க. அவங்களும் என்னடா டிஎஸ்பி பிரீத்தியை மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு நினைக்கிறாங்க, பயங்கர அரகண்ட் லேடி, பயங்கரமான கூமுட்டை. இத்தனைக்கும் அந்த லேடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, திருப்பி அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு தகுதி இல்லாத லேடி தான். அந்த பெட்டிஷனில் என்ன கேட்டிருந்தேன்னா, எனக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுத்த எஸ்பிசிஐடி கணேசன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி கேள்வி கேட்டிருந்தேன். இவர் அவரோட பொண்டாட்டிக்கு அடங்கி நடக்கிறாரா, கணேசனோட மனைவிக்கு எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ சொத்து பத்து இருக்குது, அதே மாதிரி செல்வராஜுக்கு எவ்வளோ சொத்து பத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கு பிறகு போன வாரம் வரைக்கும் அதை நினச்சி நான் ஒரு மன உளைச்சல் இருந்தேன், கடுமையான மன உளைச்சல் இருந்தேன். நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம சும்மா விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே டைம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கணேசனையும் செல்வராஜையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். போன வாரம் என்ன பண்ணேன்னா, ஆர்டிஐயில் கேள்வி கேட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்களே, நான் சொல்கிற யோசனையை நல்லா பயன்படுத்திங்க. ஆனால் அதுக்கு தைரியம் வேணும், நீங்கள் நேர்மையாக இருக்கணும். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. என் மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லாமல் யாரனாலும் நான் என்ன கேள்வினாலும் கேட்டுருவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஒழுக்கம் நேர்மை ரெண்டுத்துலேயுமே என்னை யாருமே கை நீட்டி குறை சொல்ல முடியாது. அதனால் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடு இருந்தீங்க அப்படின்னா, குமரிட்டுருக்கீங்களா, இப்படிலாம் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க. உங்களை பார்த்து அந்த எஸ்ஐடி போலீஸார் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களோ அதே கேள்வியை நீங்கள் திருப்பி கேட்டு ஆர்டிஐயில் கேள்வி கேட்டு விடுங்க. ஆர்டிஐயில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறீங்கன்னா, அந்த அதிகாரியோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்காருன்றலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. எப்படி கேட்குறீங்கன்னா, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, அதுக்கு பிறகு உன்னோட பொண்டாட்டிக்கு எவ்வளோ நகை இருக்குது, உனக்கு எவ்வளோ சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதிலுக்கு கேள்வி கேளுங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பதிலுக்கு அதே கேள்விகளை அந்த அதிகாரிகளை பார்த்து கேளுங்க. அதுக்கு பிறகு உங்களோட மனபாரம் குறைஞ்சிரும். அதே போல் ஹோம் செக்ரட்டரியாக இப்போ இருக்கார் இல்லைங்களா, யார், தீரஜ்குமார், இப்போ சமீபத்தில் நீதிபதி கிட்டேருந்து குட்டு வாங்கியிருக்காரு.
கிட்டத்தட்ட ஒரு 40 எஃப்ஐஆர் காப்பி வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை கடத்தல் வழக்கில் வந்து யானை ராஜேந்திரன் வந்து உள்துறை செயலராக இருக்கக்கூடிய தீரஜ்குமாரை வந்து கோர்ட்டுக்கு இழுத்து அசிங்கப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 எஃப்ஐஆர் காணுங்க. அப்போ தீரஜ்குமாரே வேஸ்ட்டு. தீரஜ்குமாரை பார்த்து கேள்வி கேளுங்க. எப்படி கேட்குறீங்கன்னா, தீரஜ்குமாரோட டீட்டெயிலாம் போட்டுட்டு தீரஜ்குமாருக்கு எத்தனை பொண்டாட்டி, அவருடைய மனைவிக்கு எவ்வளோ நகை இருக்குது, தீரஜ்குமாருக்கு எவ்வளோ சொத்து பத்துலாம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேளுங்க. டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது, அதுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு எவ்வளோ நகைகள்லாம் இருக்குது, அவருக்கு எவ்வளோ சொத்து பத்துகள்லாம் இருக்குதுன்னு அது மாதிரி கேள்வி கேளுங்க. அதே போல் நான் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் ஆர்டிஐயில் கேட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எஸ்பிசிஐடி கணேசன் இவருக்கு எவ்வளோ சொத்து பத்துகள்லாம் இருக்குது, அவருடைய மனைவிக்கு எவ்வளோ நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து கடுமையான மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி உன்னோட கணவரோட நீ வாழ்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டான் இல்லையா, யார்? செல்வராஜ், எஸ்பிசிஐடி செல்வராஜ். அந்த செல்வராஜை பற்றி நான் அதுக்கப்புறமா கிளற ஆரம்பித்தா, அவனோட பொண்டாட்டி வந்து எவனோடையே ஓடி போயிச்சான். திருப்பி சொல்கிறான், அவனோட பொண்டாட்டி வந்து எவனோடையே ஓடி போயிச்சான். இவன் வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்கானான். அது ஒரு வேளை வேறு ஏதாவது போலீஸ்காரன் பொண்டாட்டியா என்னன்னு தெரில. அந்த கேள்வியும் நான் ஆர்டிஐயில் கேட்டிருக்கேன். அதனால் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. உங்களுடைய மன உளைச்சல் உணர்வுகள் எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டு உங்கள் மனசை காயப்படுத்தினாங்களோ அதே கேள்விகளை நீங்கள் திருப்பி கேட்டு ஆர்டிஐயில் திருப்பி கேட்டதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் வச்சுருக்காதீங்க. அதை எல்லா மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே ஆர்டிஐயில், அந்த கேள்விகளை அப்படியே எல்லா மீடியாலையும் ஷேர் பண்ணி அது வந்து உள்துறை செயலர் தீரஜ்குமார், அதற்கு பிறகு டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால், இவங்க எல்லார் பார்வையிலும் படுற மாதிரி அனுப்பி விடுங்க. அவங்க எப்படியும் வந்து 1 வருஷத்துக்கு தூங்க மாட்டாங்க. உண்மையிலேயே ரோசமான சூடு சொரணை இருக்கிறவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வேறு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் இதோட இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.